அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. தனியாக இருந்தாலும் காசு இல்லாத வாழ முடியுமா? இப்போ இங்கே வர்றதுக்கே காசு இல்லாத பஸ்ஸுக்காரன் ஏற்ற மாட்டான். காசு உலகத்தில் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் காசே வாழ்க்கையை ஆக்கிக்கூடாது. அப்படி ஆக்கும்போது தான் நீ உன்னை மறந்துடுவ. குழந்தை குட்டி எல்லாமே இருக்கணும், செயல் இருக்கணுமே தவிர நீ அதில் ஒட்டக்கூடாது. ஒட்டினா அதுலேருந்து வெளியே வர முடியாது உன்னால். மனைவி ஒரு உருவம் இருக்கிற, அவளுக்கு என்ன தேவை அதை கொடுத்துட்டு நீ ஒதுங்கி நிற்கணும், கடவுளை தேடணும். அப்படி தேடினா உனக்கு ஆபத்து இல்லை. நீ இமயமலையில் போய் உட்காந்தினா கூட உன் பொண்டாட்டி மேலே தான் ஆசை இருக்கும், கடவுள் மேலே ஆசை இருக்காது. உடல் தான் அங்கே இருக்குமே தவிர உன் எண்ணங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கும். அது மாதிரி போலியான வேஷம் போடாதீங்க, உண்மையாக கடவுளை தேடுங்க, இல்லறத்துலேருந்தே சாதிங்க. அதான் சாதனைன்னு சொல்லுங்க. இப்போ 2 பேர் இருக்கிறப்போ ஒரு 10,000 ரூபாய் போகணும், அடுத்து போகிறப்போ நம்மளுக்கு சம்பாதிக்கணும் ஆசை வரும். ஆமாம், இப்போ நீ போகும்போது 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான், இப்போ போக போக 10,000 வாங்குற, இன்னும் போக போக 15,000 வாங்க போகிற. அப்போ நீ உலகத்தில் வாழும்போது அவசியம் பண்ணணும். ஆனால் உன் குடும்பத்தை நிம்மதியாக காப்பாற்றணும். அதுங்களை பழுதவிக்கு விட்டுட்டு நான் கடவுளை தேடுறேன்னா அதை விட முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள சீராக வளர்க்க கற்றுக்கணும் முதல்ல. ஏன்னா குடும்பம்ன்றது எல்லாராலையும் முடியும், அதையே காப்பாற்ற முடியல. யாராலையும் முடியாத கடவுளை எப்படி தேடுவீங்க சொல்லுங்க? அதனால் எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு குடும்பம். நாய் நரி கூட ஒரு கூட்டத்தை வச்சுன்னு குடும்பம் நடத்துது. அப்புறம் மனுஷனால் ஏன் முடியாது? எல்லாம் முடியும். மனசு இருந்தால் முடியும். மனம் பயந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதனால் மனசை தைரியப்படுத்திங்க, பாடத்தை பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், உண்மை தெரியும். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ. வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. வரவு போக்கொழிய வலியடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ. களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ. மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ. குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ. குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூத்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூத்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ.
ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ. ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ. பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ. ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ. அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ. பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ. கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ. கச்சவ தம்மை கடுகடுத்தேனோ, கச்சவ தம்மை கடுகடுத்தேனோ. கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கையை கொடுக்க மறந்தேனோ. குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கையை கொடுக்க மறந்தேனோ. பச்சையை கூண்டில் பதைக்க அடைந்தேனோ, பச்சையை கூண்டில் பதைக்க அடைந்தேனோ. பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ. என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ. கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ. ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ. சிவனடியாரை
சீரிவை வேணும் சிவனடியாரை சீரிவை வேணும் என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே என்ன பாவம் செய்தேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ மாதா பிதாவை வைது நின்றேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ மாதா பிதாவை வைது நின்றேனோ தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ ஐயா நித்யானந்தரே என்ன பாவம் செய்தேனோ. ரெண்டு குழந்தைங்க சிறப்பாக பாடினாங்க. யாரோட பாடல் அது? வள்ளலார் பாடல். வள்ளலார் யார்? அவர் காலம்பெல்லாம் எதை பற்றி பேசினாரோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு பேசி கடைசியில் அவரே அந்த ஜோதியில் கலந்து இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத அவ்வளோ பெரிய விஷயத்த அழகாக இந்த காலத்தில் செஞ்சு காட்டினார். அப்போது இறைவன் ஜோதியாக இருக்கிறான். அந்த ஜோதியில் ஒரு மகான் போய் மறைகிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ புனிதமான ஆத்மாவாக இருந்தால் இறைவன் அப்படி அணைச்சிருப்பான். ஆனால் இப்படி பாடுவாரா? அப்போ இது யாருக்காக பாடினார்? அவரு கனவுல கூட இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி பார்க்கல. ஆனால் பாழா போன இந்த உலகத்தில் இருக்கிற மனசில் இவ்வளோ பாவங்களை நம்மளை அறியாமலோ அறிஞ்சோ செஞ்சுக்கினே வரோம். திருத்திக்குங்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்லாமல் ஏதோ அவரே செஞ்சிட்டா மாதிரி ஒரு பாவனையில் சொல்கிறாரு. அது எதுவும் அவர் செய்யலை. அவ்வளோ பெரிய உன்னதமான மகான். எல்லாம் நமக்காக ஒரு ஒரு வரியிலையும் ஒரு ஒரு பாவத்தை சொல்லி வச்சுருக்கார். இதுதான் அதுதான் இல்லாமல் இவ்வளோ பாவங்கள் இருக்குது. இதில் யார் யார் என்னென்ன பாவம் பண்ணுறான்னு அவங்கவுங்க கொஞ்சம் புரிஞ்சு அதெல்லாம் விட்டுட்டால் வள்ளலார் எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம ஐயாவும் வந்திருக்காரு. இந்த கலிகாலத்தில் வள்ளலாருக்கு அப்புறம் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரே வழி தான், அவங்கவுங்க மனசு அவங்கவுங்க கிட்ட இருக்கணும். இருந்துடுச்சுன்னா நிம்மதியும் சந்தோஷமும் எப்போவுமே நிலையாக நிற்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த பாடலை பாடின இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஐயாவோட ஆசீர்வாதம் எப்போவுமே துணை நின்று உங்கள் கூடவே வழி நடத்தும். எந்த குறையுமே இருக்காது. சரிங்களா? ரொம்ப சிறப்பாக பாடினீங்க. ரொம்ப சந்தோஷம்.